அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த கண்ணிமிக்க நல்லாடியர்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். நீங்க கமெண்ட்ஸ் என்னென்ன துவா கேட்குறீங்களோ, என்னென்ன ஆமீன் சொல்றீங்களோ, அவங்க எல்லாருடைய ஹலாலான துவாக்களையும் நல்லா ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன். யாரெல்லாம் என்னுடைய யூடியூப் சேனலை லைக் பண்ணுறவங்க, ஷேர் பண்ணுறவங்க, கமெண்ட் பண்ணுறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க எல்லாமே தீனுக்காக அவங்க நேரத்தை ஒதுக்கி அவங்க பார்க்குறாங்க. யாரெல்லாம் அவங்களுடைய எல்லாருடைய ஹலாலான துவாக்களையும் இம்மையிலும் மறுமையிலும் அவங்க நல்ல தாயெல்லாம் ஆமீன். யாரெல்லாம் உன் நேசத்தை எனக்கு கொடுப்பாயாக. ஆமீன். யாரையெல்லாம் நீ நேசிக்கிறாயோ அவர்களின் நேசத்தையும் எனக்கு கொடுப்பாயாக. ஆமீன். யாரெல்லாம் உன் நேசத்தை அடியக்கூடிய செயல்பாடுகளுக்கு எனக்கு வழிகாட்டுவாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். இன்னைக்கு நான் உங்ககிட்ட என்ன ஷேர் பண்ண போறேன்னா, நாட்டில் சிறந்த ஆட்சி அமைய ஓதும் துவா. இன்னும் ஒரு நாள் நமக்கு எலெக்ஷன் வரப்போகுது, அதுக்காக நம்ம துவா கேட்கலாம். நமக்கே தெரியும் இது நல்ல ஆட்சி, எதுக்கு நம்ம ஓட்டு போட்டால் நம்ம லைஃப் நல்லா இருக்கும்னு யோசித்து நம்ம போடலாம். அதுக்கான துவா தான் இது. அல்லாஹும்ம லா துஸ்லித் அலைனா மன் லா யர்ஹம்னா வலா யாஹூபா ஃபீனா. இதன் அர்த்தம், யா அல்லாஹ், நம்மீது இறக்கப்படாத நமது விஷயத்தில் உன்னை அஞ்சாத ஆட்சியாளர்களை நம்மீது சாட்டி விடாதே. இதுதான் அதன் அர்த்தம். நூல் திருமதி ஹதீஸ் எண் 3502. இதை தினமும் தாங்களும் மோதி துவா செய்து தங்கள் நண்பரிடமும் வீட்டில் உள்ள பெண்களிடம் தெரியப்படுத்தி துவா செய்ய சொல்லவும். இன்னொரு நம்ம ஓட்டு போடும்போது அந்த பட்டனில் வச்சு ஒரு துவா சொல்லலாம். ஓட்டு போடும்போது பட்டனில் கை வைத்து ஹஸ்பண்ட் அல்லாஹு வ நீமில் வக்கீல் என்று ஓதி கொள்ளுங்கள். பொருள், அல்லாவே எங்களுக்கு போதுமானவன், அவனே எங்களுக்கு சிறந்த பாதுகாவலன். அல்ஹம்துலில்லாஹ். நம்ம எல்லாம் யோசிச்சு நம்மளுக்கே தெரியும் எது நல்லது எது கெட்டது, அது நம்ம யோசிச்சு நம்ம ஓட்டு போடலாம். ஆமீன். இன்னைக்கான ஹதீஸ், நாளும் ஒரு நபி மொழி. அதில் இஸ்லாத்தின் பண்புகளில் சிறந்த பண்பு எது என்று ஹாத்தமுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு மனிதர் கேட்டார். அதற்கு ஹாத்தமுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், பசித்தோருக்கு நீங்கள் உணவளியுங்கள். இரண்டாவது, நீங்கள் அறிந்தவர் அறியாதவர் யாராக இருந்தாலும் முதலில் சலாமியை சொல்லுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. அல்லாஹ் நம் அனைவரின் ஹலாலான துவாக்களை ஏற்றுக்கொள்வானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துல் வாழ்வும் இம்மையிலும் மறுமையில் வெற்றி பெறுவோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப முக்கியமானது, இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, நெய்பர்ஸ் என எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களா? அப்போ சீக்கிரமா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அதுல ஆல் அப்படின்ற நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் வரும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.